பார்த்தீங்கன்னா பொங்கல் வரையும் பொங்கல் ரெசிபி தாங்க ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு நான் செய்ய போகிறது கல்கண்டு பொங்கல். இதுக்கு ரேஷன் அரிசி தாங்க 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து இது ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறது இல்லைங்க, பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்ச பருப்பையும் அரிசியும் சேர்த்துட்டு இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க. இதில் நான் பசும்பால் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கணும் அதே கப்புனால பசும்பால் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சிடறேன். உடைச்ச தேங்காவை கலர் சேஞ்ச் ஆகாத வரை, அதாவது ஒயிட்டாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ஒயிட்டாகவே துருவி எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா வெந்திருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சாக்க சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவு கல்கண்டு சேர்க்குறேன். எந்த கப்புனால நான் ரைஸ் எடுத்தனும் அதே கப்புனால கல்கண்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கல்கண்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் தேவையான முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிச்சு அந்த பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு வாழை இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடடடா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு பொங்கலை நீங்கள் சாப்பிட்டு